DAC Developers presents Behind Woods Tamil புத்தாண்டு ராசி பலன் 2026 powered by Saubhagya Home and Kitchen Appliances, Arabian Garden Seafood Restaurant, Social Eagle, AI and Digital Marketing Academy, Tamil Nadu's #1 trusted learning platform, Air Fiber Wi-Fi, Howda Pay powered by Workabi, Karthipuram, Coimbator's 200-acre Dream Township, Premium Plots, Dr. Srivarma, Ayul Tarum Ayurveda, Natural's world's fastest growing saloon chain. DAC Developers presents Behind Woods Tamil புத்தாண்டு ராசி பலன் 2026 powered by Saubhagya Home and Kitchen Appliance, Arabian Garden Seafood Restaurant, Social Eagle AI and Digital Marketing Academy, Tamil Nadu #1 trusted learning platform, Air Fiber Wi-Fi, Howda Pay powered by Workabi, Karthipuram, Coimbator's 200-acre Dream Township, Premium Plots, Dr. Srivarma, Ayul Tarum Ayurveda, Natural's world fastest growing saloon chain. அடுத்ததாக பராப வருடத்தில் பார்க்கக்கூடிய ராசிகளில் மீனம். பழனி முருகர் சரஸ்வதி வாங்கிக் கொள்வதும் பழனி முருகர் ராஜ அலங்காரத்தை வைத்து தினமும் தீபம் ஏற்றுவதும் விசேஷம். ஜென்மசனி என்றாலும் சனியானவர் உங்கள் வீட்டுக்கு விருந்தாளியாக வந்திருக்கிறார். அதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். உத்திரட்டாதி நட்சத்திரம் இருக்கக்கூடிய ராசி எது என்றால் மீனம். அதனால் சனியே நீங்கள் நட்சத்திரத்தை வைத்திருக்கக்கூடியவர்கள் எதற்கும் பதட்டப்பட வேண்டாம். குரு அதிபதியும் தான் உங்களுடைய ராசி அதிபதி என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இடது பக்க தேக ஆரோக்கியம், இதயம், பால்பிட்டேஷன், பிபி, சுகர்லாம் பார்த்துக்கொள்ள வேண்டும். ஜென்மத்தில் சனி இருந்தால் வயிற்று உபத்திரம் தான் முதலில் ஆரம்பித்து மற்ற உபத்திரங்களை கெடுக்கும். கீழ் முதுகில் சிறு பாதிப்புகளை பார்த்துக்கொள்ள வேண்டும். மற்றபடி எல்லாம் சுபிச்சம். தன் தனிப்பட்ட செல்வாக்கு நல்லதெல்லாம் நடக்கக்கூடிய காலகட்டம். தெய்வீக காரியங்கள் அதிகமாக திறம்பட செய்யக்கூடியவர்கள் யார் என்றால் மீனம். வேற்றுமொழி மனிதர்களால் அதிகம் ஆதாயம். பாஸ்போர்ட்டில் நிறைய சீல் வெளிநாட்டுக்கு போயிட்டு இருக்கக்கூடிய ராசிகளில் எதிர்பார்த்தால் மீனம். ஸோ நிறைய நல்லது நடக்கும். வேற்றுமொழி மனிதர்களால் ஆதாயம் ஏற்படும். பெரிய அளவுக்கு பணவரவு ஏற்படும். பெண்களுக்கு யோக பலத்தை அதிகமாக தரும். சனி 10ஆம் இடத்தில் பார்ப்பதனால் தொழில் இடத்தில் கோபதாபங்கள் வேண்டாம். வாகனத்தில் வித்தைகள் காட்டாமல் இருப்பது நன்மை. நீங்கள் பழைய வண்டி வைத்தாலும் சரி, புது வண்டி வைத்தாலும் சரி, வாகனங்களில் அந்தந்த லிமிட்டுக்கு ஏற்ற மாதிரி ஓட்டுவது நன்மை. ஃபோனில் நோண்டிக்கொண்டே வண்டி வாகனத்தில் செலுத்தினர்கள் என்றால் உங்களை டாக்டர்கள் தான் நோண்டுவார்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஸோ எல்லா விதத்திலும் அற்புதமான அமைப்பை ஏற்படுத்தி தரக்கூடிய காலகட்டம். பெரிய அளவு முன்னேற்றம் அதிகமாக பெறக்கூடிய ராசிகளில் உங்கள் ராசிநாதன் குரு அடுத்த பெயர்ச்சியில் கடகத்தில் உங்களை பார்க்க போகிறார். ஸோ குரு பார்க்கக்கூடிய காலகட்டமெல்லாம் நீங்கள் நினைக்காத காரியங்கள்லாம் நடக்கும். அதிகமாக வெற்றிகளை சாதிக்கப்படக்கூடிய ராசிக்காரர்களில் மீனம். உடற்பயிற்சியை மறந்து விடாதீர்கள். நல்ல காலகட்டம். ஜென்மசனி என்று கல்யாணத்தை எல்லாம் தள்ளி போடாதீர்கள். பிள்ளைகளுடன் மட்டும் கோபதாபம் படாமல் பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் அரவணைத்துக் கொள்வது நன்மை தரும். பிள்ளைகள் விஷயத்தில் அதீத கவனமாக இருக்கக்கூடிய ராசி இந்த பராப வருடத்தில் மீனம். மீனராசியை பொறுத்த வரைக்கும் ராசியிலேயே சனி பகவான் இருக்கார். 7.5 சனியுடைய மத்தியம பகுதி. ஸோ கொஞ்சம் உஷாராக இருக்கணும். பாசிட்டிவ்னு பார்த்தோம்னா குழந்தை பாக்கியம் உண்டு. 5ஆம் இடத்திற்கு குரு பகவான் ராசி அதிபதியே 5ஆம் இடத்திற்கு உச்சமடைகிறார். ராசியையும் பார்க்கிறார். குழந்தை பாக்கியம் உண்டு. தொழில் அபிவிருத்தியாகவும் 11ஆம் இடத்தை குரு பகவான் ராசி அதிபதி பார்க்கறதுனால கடன் படிப்படியாக குறையும். வெளிநாடு வேலைக்கு போகிறவங்களாம் ரொம்ப சூப்பர். ராசி அதிபதி நீர் ராசியில் போய் உச்சமடைகிறார். ஸோ வெளிநாட்டுக்கு வேலைக்காக ட்ரை பண்ணிருக்கவங்களாம் இப்போ ரொம்ப விகரசாக தேடுங்க. எல்லா இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்கள். கண்டிப்பாக வேலை கிடைக்கும். இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுக்கு அதிகரிக்கும். சொந்த ஊரில் இருப்பதோட வெளியூருக்கு போகிறது நல்லது. நெகட்டிவ்னு பார்த்தோம்னா வேலையில் கொஞ்சம் கஷ்டங்கள் இருந்துகிட்ருக்கும். சனி பகவான் 6ஆம் இடத்தில் கேது பகவான் இருக்கிறதுனாலையும், சனி பகவான் ராசிக்கு 10ஆம் இடத்தை பார்க்கறதுனாலையும் வேலையில் சின்ன சின்ன கஷ்டங்கள் வரும். காலில் அடிபடும். வயிறு 6ஆம் இடத்தில் கேது இருக்கிறதுனால அல்சர் தொந்தரவு, வயிறு சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் ஏற்படும். குழந்தைகளுக்கு மருத்துவ செலவு ஏற்படும். வேலையில் அதிகமான பளு ஏற்படும். வேலை அதிகமாக இருக்கும். பட் அதுக்கான ரிட்டர்ன்ஸ் கிடைக்காது. சனி பகவான் பார்த்தீங்கன்னா ராசியிலிருந்து 3, 7, 10 தொடர்பு இருக்கனால கூட்டு தொழில் முயற்சி வெற்றியடையும். திருமணமாகாத மீனராசிக்காரர்களுக்கு திருமண பாக்தம் ஏற்படும். 3ஆம் இடம் என்பது சகோதரர். ஸோ சகோதரர்களுடைய கசப்புத்தன்மை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. குரு பகவான் ராசிக்கு 5ஆம் இடத்தில் அமர்ந்து ராசியை 11ஆம் இடத்தை 9ஆம் இடத்தை பார்க்கறதுனால அப்பா வழி சொத்துக்கள், தாத்தா வழி சொத்துக்கள் கேஸ்லாம் இருந்துச்சுன்னா வெற்றிகள் கிடைக்கும். வெளிநாட்டில் புகழ் கிடைக்கும். தனிப்பட்ட செல்வாக்கு உயரும். லாபம் 2 மடங்காக மாறும். ராகு பகவான் ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால கணவன் மனைவி இடையே தாம்பத்தியம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அது மட்டும் பார்த்துக்கோங்க. தொழிலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது. கேது ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால வாகனம் அடிக்கடி ரிப்பேர் ஆகும். யூரினரி இன்ஃபெக்ஷன், ஃபங்கஸ் பிரச்சனைலாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. உடனே ஸ்கின் டாக்டரை பாருங்கள். மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுக்கு ஜென்மசனி நடந்துக்கிட்டு இருக்கு. ஜென்மசனி நடக்கிறனால உடலில் வலி உங்களுக்கு தெரியாமல், எந்த இடத்துல வலின்னு தெரியாமல் வலி இருந்துக்கிட்டே இருக்கும்.
வேலை பளு ரொம்ப அதிகமாக இருக்கும். வேலை செய்கிற இடத்துல அதிகமான வேலைகளை கொடுப்பாங்க. இருந்தாலும் அதற்குரிய ஊதியமும் உங்களுக்கு கிடைக்கும். ஊதியம் அப்படிங்கிறப்போ அதற்கான ஊதியம் அப்படிங்கிறப்போ ஜூன் 1ஆம் தேதிக்கு பிறகு கிடைக்கும். இருந்தாலும் வேலை பளு ஆரம்பத்திலே அதிகமாக இருக்கும். இருந்தாலும் சலிக்காமல் செய்யுங்க, அதற்குரிய பலன் உங்களுக்கு நிச்சயமாக உண்டு. இந்த வருஷம் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு கண்டிப்பாக ஜூன் முதல் அக்டோபருக்குள்ள கருத்தரிப்பதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. இந்த வருஷத்தில் 6ஆம் இடத்துல கேது இருக்கிறனால பழைய பாக்கிகள் வசூலாகும். வசூலான பணத்தை வச்சு வீடு மனை வாங்குறதுக்கு, புதிய வாகனங்கள் வாங்குறதுக்கு நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அது உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஏற்கனவே உங்கள் வீட்டில் இருக்கிற வண்டிகள் எல்லாமே ரிப்பேர் செய்து கரெக்டாக வச்சுக்கணும். இல்லைன்னா ராசியில் சனி இருக்கிறனால தேவையில்லாத இடத்துல டக்குன்னு ஸ்ட்ரக் ஆகி வண்டி நின்று போயிடும். அதனால் உங்களுக்கு சிரமங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். 12ஆம் இடத்துல இந்த வருஷத்தில் ராகு இருக்கிறனால உங்களுக்கு வேலைப்பளு அதிகமாக இருக்கனால தூக்கமின்மை ஏற்படும். ஆனால் சரியான நேரத்தில் தூங்குவது தான் ஆரோக்கியத்திற்கு நல்லது. இந்த வருஷம் திருமணம் ஆகாதவர்களுக்கு ஜூன் 1ஆம் தேதிக்கு பிறகு அக்டோபர் வரலை அந்த 5 மாதங்களில் நல்ல குருபலம் இருக்குது. அதில் கண்டிப்பாக திருமணம் கைகூடும். அதன் பிறகு நவம்பர்லேருந்து உங்களுக்கு ஜனவரிக்குள்ளே கடன் வாங்கி வீடு மனை வாங்குறதுக்காக முயற்சிகள் செய்யலாம். அது நல்லபடியாக நடக்கும். 4ஆம் இடத்துல இந்த வருட ஆரம்பத்தில் குரு இருக்கனால நண்பர்கள் உறவினர்கள் மூலமாக சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படுத்தி அதன் பிறகு சரியாயிடும். இருந்தாலும் மனக்கசப்புகள் இல்லாமல் பார்த்துக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. மற்றவருடன் பேசும்போது மிக மிக எச்சரிக்கை தேவை. இந்த வருஷம் மீனராசியில் பிறந்தவர்களுக்கு ஆதாயம் 14 பங்கு, விரயம் 11 பங்கு, 3 பங்கு மிச்சமாகுது. அதை வச்சு சுப செலவுகள் பண்ணலாம். அதன் மூலமாக நன்மைகளை கிடைக்கும். இந்த வருஷம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படிங்கிறப்போ ஆஞ்சநேயர். ஜென்மசனியர்களால் ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுறது நல்லது. ஒரு முறை திருநள்ளாறு போயிட்டு வர்றது உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அன்பையும் பாசத்தையும் கொடுக்கக்கூடிய மீனராசினியர்களே, இந்த பராபவ வருடத்தில், தமிழ் வருடத்தில் உங்கள் ராசியிலே சனி, 4ஆம் இடத்துல குரு, 6ஆம் இடத்துல கேது, உங்களுக்கு 12ஆம் இடத்துல ராகு இருக்கிறார். என்னடா இது ஜென்மசனி நடக்குதுன்னு வருத்தப்படாதீங்க. இன்னும் ஒரு 1.5 மாதம் கொஞ்சம் சிரமம் இருக்கும், கஷ்டம் இருக்குது. இதுவரையிலும் சிரமம் இருந்ததுன்னா ஆம் தான் சொல்லலாம். ஏன்னா குடும்பத்தில் நிம்மதி இருக்காது, கணவன் மனைவிக்குள்ளார கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டிருக்கும், தொழிலில் தொய்வுகள் ஏற்பட்டிருக்கும், வேலையை தேடுறவங்களுக்கு வேலை கிடைக்காம தள்ளி போய்கிட்டே இருக்கும். அதெல்லாம் இந்த ஜூன் 1ஆம் தேதி குரு பயிற்சிக்கு பிறகு இந்த நிலை அடியோடு மாறும். அதனால் பயப்பட வேண்டாம். பொதுவாக 12ல் ராகு இருந்தால் தூக்கம் கெடும்னு சொல்லுவாங்க. அதனால் நிம்மதியாக தூங்கிறதுக்கு உண்டான முயற்சிகளை நீங்கள் செய்யணும். 4ஆம் இடத்துல குரு இருக்கிறார். சுகஸ்தானத்தில் இருக்கிறதுனால உடல் சோர்வு, உடல் வலி இதெல்லாம் கூட உங்களுக்கு ஏற்படும். அதே மாதிரி மாணவர்கள் நல்லா படிக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். ஏன்னா ஞாபக குறைவும் உங்களுக்கு ஏற்படும். அதே மாதிரி வண்டி வாகனங்கள் புதுசாக இப்போ எதுவும் வண்டி வாகனத்தை வாங்காதீங்க. பழைய வண்டியை சர்வீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. புதுசாக வண்டி வாங்கினீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் மாட்டிக்குவீங்க. அதே மாதிரி பெரியவர்களுக்கு உடல் சோர்வு, உடல் தளர்ச்சி இதெல்லாம் ஏற்படும். அவங்க ஆன்மீகத்தை கொஞ்சம் சரியாக பண்ணுங்கள். சாமியை கும்பிட்டுட்டே வாங்க, ஒன்றும் ஆகாது. அதாவது இந்த ஆண்டு பெரிய சுப நிகழ்ச்சிகள் உங்களுக்கு ஆகலினாலும் குரு பயிற்சிக்கு பிறகு ஒரு நல்லது ஒரு மாற்றம், தொழிலில் வளர்ச்சி எல்லாம் சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு ஜென்ம சனி நடக்கிறதுனால ஆஞ்சநேயர் வழிபாடு, சனி வழிபாடு, பைரவர் வழிபாடு செஞ்சு எள் சாதத்தை, தயிர் சாதத்தை அன்னதானமாக கொடுங்க. உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும், நல்லா இருக்கும். பிஹைண்ட் உட்ஸ் தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள் 2026. டைட்டில் ஸ்பான்சர் டாக் டெவலப்பர்ஸ், சவுத் இந்தியாஸ் ட்ரஸ்டட் ஹோம் டெவலப்பர். பவர்ட் பை சௌபாக்கியா ஹோம் அண்ட் கிச்சன் அப்ளையன்ஸ், அரேபியன் கார்டன் சீஃபுட் ரெஸ்டாரண்ட், எவர் ஃப்ரெஷ் எவர் டெலிஷியஸ் சீஃபுட் டிஷஸ். இப்போது தமிழகம் எங்கும். சோஷியல் ஈகிள் AAN டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அகாடமி, தமிழ்நாடு நம்பர் 1 ட்ரஸ்டட் லேர்னிங் பிளாட்ஃபார்ம். ஏர் ஃபைபர் வைஃபை, ஆல் இன் ஒன் பிளான்ஸ், வைஃபை, OTT, IPTV, Pay 6, Get 6 month free. Auda Pay powered by Workabi, unified platform for finance, accounts and HR. Karthipuram 200-acre township in Coimbatore, ready to construct premium villa plots, commercial plot with world-class infrastructure. டாக்டர் ஸ்ரீவர்மா வெல்னஸ், அனைத்து நோய்களுக்குமான ஆயுர்வேத மருத்துவம் தமிழகம் எங்கும். நேச்சுரல்ஸ், வேர்ல்ட் ஃபாஸ்டஸ்ட் க்ரோவிங் சலூன் செயின். டாக் டெவலப்பர்ஸ் பிரசன்ஸ் பிஹைண்ட் உட்ஸ் தமிழ் புத்தாண்டு ராசி பலன் 2026. பவர்ட் பை சௌபாக்கியா ஹோம் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ், அரேபியன் கார்டன் சீஃபுட் ரெஸ்டாரண்ட், சோஷியல் ஈகிள் AI and digital marketing academy, தமிழ்நாடு's number 1 trusted learning platform, Air Fiber Wi-Fi, Auda Pay powered by Workabi, Karthipuram, Coimbator's 200-acre dream township, premium plots, Dr. Srivarma, Ayurveda, Naturals world's fastest growing saloon chain.